ஸோ கைஸ், தளபதி 69 பற்றி ஒரு அஃபீஷியலான கன்ஃபார்மான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம் கிடச்சிருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி 69 படத்தில் தளபதி நடிப்பாரா இல்லையா அப்படிங்கிற டவுட்டே நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா தளபதி பாலிடிக்ஸில் என்ட்ரு ஆகிறதுனால பார்த்தோம்னா இனிமேல் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து படங்கள் நடிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுட்டு வருது. பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். தளபதி கண்டிப்பாக படத்தில் நடிக்க தான் போகிறாரு. தளபதி 69 பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற நியூஸே வெளியே வந்துருச்சு. அதாவது பார்த்தோம்னா தெலுங்கு ப்ரொடியூசன் ஹவுஸான டிவிவி என்டர்டைன்மெண்ட் தான் பார்த்தோம்னா தளபதியோட அடுத்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களாமா. தளபதிகிட்ட கால் ஷீட் வாங்குறதுக்கு போயிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இப்போ தளபதியும் கால் ஷீட் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக படத்தில் நடிக்கிற அப்படிங்கிற பிளான் தான் பார்த்தோம்னா தளபதி வந்து அதுக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காரு. ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தோம்னா சன் பிக்சர்ஸ் தான் தளபதியோட அடுத்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு டேரக்டர் பார்த்தோம்னா கார்த்திக் சுப்பராஜ் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியாச்சு. ஸோ அதை நம்ம பார்த்துருந்தோம். அது பார்த்தோம்னா ரூமர் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இப்போ டிவிவி என்டர்டைன்மெண்ட் தான் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 90% வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்களாமா ப்ரொடக்ஷன் ஹவுஸாக. தளபதி அதுக்கு டேரக்டர் யாரை சூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. அது தளபதி கையில் அப்படிங்கிறதையும் தாண்டி ப்ரொடியூசரோட கையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க இந்த டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் அந்த டேரக்டர் சொல்கிற கதை தளபதிக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஓகே பண்ணுவாங்க. இல்லைனா வேறு டேரக்டர் தான் மாற்றணும். ஸோ அது யார் அப்படிங்கிறது தெரியல. தெலுங்கில் பார்த்தோம்னா வந்து கமர்ஷியல் ஹிட் கொடுக்கக்கூடிய டேரக்டர், மசாலா படங்கள் கொடுக்கக்கூடிய டேரக்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா அங்கிருந்து இல்லாமல் தமிழ் டேரக்டரை யாராவது சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். மேபி தெலுங்கில் பார்த்தோம்னா டேரக்டர் வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னா ராஜமௌலி அவரில் செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோம்னா இவங்க வந்து டிவி என்டர்டைன்மெண்ட் வந்து RRR படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க ராஜமௌலியோட டைரக்ஷனில். இப்போ அவர் அப்ரோச் பண்ணி பார்த்தோம்னா தளபதி வச்சு ஒரு படம் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்த்தோம்னா இவரை தவிர வேறு யாருமே தெலுங்கில் இப்போதைக்கு ஓகே அப்படின்னு தோணல. ஸோ பார்க்கலாம் ஃபைனலாக யார் ஃபிக்ஸ் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது. பட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மட்டும் பார்த்தோம்னா டிவிவி என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறத 90% பார்த்தோம்னா கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பட் தளபதி படத்தில் நடிப்பார் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போதைக்கு ஹாப்பி தான். இந்த கன்ஃபியூஷன்ஸ் பார்த்தோம்னா கூடி சீக்கிரமாக கிளியர் ஆயிரும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.